நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த புத்தகத்தில் உள்ள ஞானத்தை உங்களுக்கு வழங்க ஆரம்பிக்கின்றேன். இது நேத்திக்கு நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். அதோட சின்ன ரீகேப் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு தென் வில் கண்டினியூ த ஜேர்னி வித் பத்மா. ஓகே, இப்ப நேத்து என்ன பேசணும்னாக்க இறைத்தன்மை தான், இறைவி தான் இந்த ஹோல் பிரபஞ்சத்தும் மூமெண்ட்டுக்கு காரணமா இருக்கிறது. இறை சக்தி, இறைவி, பெண் சக்தின்னு நம்ம சொன்னோம். அதே பெண் சக்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்டைய காலத்துல இந்த பூமியில மனிதர்கள் ரொம்ப மிக குறைந்த அளவே வாழ்ந்து வந்த காலத்துல அப்ப இந்த பூமியில பவுண்டரிஸே கிடையாது. இது அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா, இது இந்தியான்னு பவுண்டரிஸே இல்லாத நேரத்துல மவுண்ட் கைலாஷ் அந்த இடத்துல பனியினால உறையப்பட்டிருக்கும் எல்லா இடமும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, டக்கனீஸ்னு வருவாங்க. அவங்க யாருனாக்க டிவைன் பீயிங். அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க பூமியில ஐஸ் மேல விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாடிட்டு போக போக அதுல ஒரு டெக்னிக் என்ன ஆச்சுனாக்க ஒரு ஹியூமனோட கனெக்ஷன் ஆகி இன்டர் மேரேஜ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப என்ன பண்றோம்னா, எப்போ யாராக இருந்தாலும், இறைவனாவே இருந்தாலும் யூனிவர்ஸோட விதிப்படி அவங்க என்ன காரியத்துக்கு இங்க வந்தாங்களோ அதை நிறைவேற்றாம, அவங்க கடமைகளை நிறைவேற்றாம அவங்க கரை சேரவே முடியாது. அதுதான் பத்ரிஜி எப்பவுமே என்ன சொல்வாருன்னா, மத்திய மார்க்கத்துல இருக்க சொல்வாரு. நம்மளுக்கு ஃபேமிலியும் முக்கியம், அதே மாதிரி உங்களுடைய சோல் குரோத், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்வாரு. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போனோம் அப்படின்வாரு. அதே மாதிரிதான் யூனிவர்சல் லா படி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த ஒரு சின்ன கார்மிக்க என்ன பண்ணிருக்காங்க, காரிய கர்மாவை முடிக்காம அவங்க கிளம்பி போயிருக்காங்க. அப்ப அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க கனவுல என்ன சொன்னாருனாக்க, நீ கீழே போயேன்னா அவர் மலை மேல ஐஸ்ல இருக்காரு, நீ கீழே இறங்கி இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு உன்னோட இனத்தோட போ. அந்த உன்னோட இனத்துல போய் அங்க இருக்கிற உன்னோட மக்கள்ல ஒருத்தர் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, இந்த பெண் குழந்தைய அங்க வளர்த்த அந்த இடத்துல நீ கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவர் கேக்குறாரு, நான் உன்னை திட்டினேன், அந்த குழந்தைக்கு கால் உடைஞ்சது இல்லை நேற்று சொன்னேன், நானு ஐஸ்ல விளையாடும் போது கால் உடைஞ்சது இல்ல, நான் திட்டினங்கிறதுக்காக நீ கிளம்பி போயிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, நான் அப்படி போல, அன்னைக்கு நைட் எல்லாம் நான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்னோட சோல்மேட்ட என்னை கூப்பிட்டாங்க, இதையோட உன்னோட டைம் இந்த பூமியில முடியுது, நீ என்ன பண்ற, நீ கிளம்பி வரணும். அப்படி இல்லைனாக்க நீ என்ன பண்ணுவேன்னா, நீ வரல இங்கே இருந்துட்டேனாக்க பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல நீ மாட்டிப்ப, திருப்பி திருப்பி இந்த பூமியில ஜனனம் எடுக்கணும், அதனால நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதுதான், அது சொன்னதுனாலதான் நான் போனேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவர் கீழே அந்த பெண்ணிற்கு தன்னுடைய பெண்ணிற்கு ஒரு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அந்த தன்னோட அந்த இறைவியை தேடிட்டு அவங்க வைஃபை தேடிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப அவரும் என்ன பண்ணாருனாக்க, கம்ப்ளீட்டா அங்க நின்னு ஒர்க் பண்ணல. அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவரும் ஃபில்ஃபில் பண்ணல, அம்மாவும் ஃபில்ஃபில் பண்ணல. அப்படி கல்யாணம் ஆகி அந்த குழந்தை திருப்பி பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல மாட்டி 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 நிறைய ஜென்மங்கள் எடுத்து சீதா மாதாக்கு சர்வீஸ் பண்ணி, ருக்மணி மாதாக்கு சர்வீஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் அவங்க ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதை பத்தி அவங்கதான், வேற யாரும் கிடையாது, அவங்கதான் தீனா மிரியம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு புக்கா போட்டிருக்காங்க. நிறைய புக்ஸ் வந்திருக்கு அவங்கள பத்தி. லைஃப் ஆஃப்டர் டெத்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீதாயனம் போட்டிருக்காங்க, ருக்மணின்னு புக் எழுதியிருக்காங்க. அப்புறம் வென் தி பிரைட் மூன் ரைசஸ்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் லேட்டஸ்டா கொடுத்த புக்கு டு டான்ஸ் வித் டைகனி. இப்ப நீங்க ஒவ்வொரு புக்கையும் நீங்க படிச்சாதான் இந்த புக்கு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுல செல்ஃப், தனக்குள்ள இருக்கிற பெண் சக்திய அந்த தேடுற அந்த ப்ராசஸ்ல அவங்க இந்த ஜென்மத்துல அவங்க எடுத்திருக்காங்க, அது தேடி இருக்காங்க. அதை பத்தியும் அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்தது, 12th செஞ்சுரியில எங்க பிறந்திருக்காங்க, திபெத்ல பிறந்திருக்காங்க. அந்த திபெத்ல என்ன மாதிரி ஃபேமிலியில பிறந்திருக்காங்கன்னா, மர்ச்சன்ட் ஃபேமிலியில பிறந்திருக்காங்க. அவங்க ஃபாதர் எல்லாருமே என்ன பண்ணாங்க, எக்னாட் அந்த இதை சேர்ந்தவங்க, பிசினஸ் சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேரவன் வச்சுட்டு நிறைய பிளேஸ்க்கு போவாங்க.
எங்க சைனா போவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க, காஷ்மீருக்கு வருவாங்க. அப்புறம் அங்கிருந்து வேற வேற ஊருக்கெல்லாம் சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் டிராவல் பண்ணி அங்கிருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்க வித்து அது மூலியமா அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்வாதாரம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு ஒரு வகையில பார்க்க போனா ஒரு நல்ல அரிஸ்டோக்ரட் ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து என்ன மாதிரி ஃபேமிலினாக்க பாட்னு ஒரு கல்ச்சரை சேர்ந்தவங்க. இவர் வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்றவர். புத்திசத்தை வந்து இங்க அந்த திபெத்ல வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து தி கிரேட் 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 குரு குரு ரின்போச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு என்ன பண்ணுவாரு, அந்த குருவோட இதுல வந்தவர் தான் அவரு, ஃபாலோவர்ஸா வந்தவர் தான் அவங்க அப்பா. அவங்க அம்மா எப்படின்னாக்க பாடன் கல்ச்சர்ல இருந்து வந்தாங்க இல்லையா. அந்த பாண்ட் கல்ச்சர் எப்படி இருக்கும்னாக்க நேச்சரை அவங்க என்ன பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க, நேச்சரோட பேசுவாங்க, நேச்சருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டோட அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. தனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஸ்பிரிட்டை வரவழைச்சு அந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய ஞானத்தையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்ல அவங்க இருக்காங்க. இப்ப அப்பா வந்து புத்திசம்ல இருக்காங்க, அம்மா வந்து ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ்ல இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இதை ஃபாலோ பண்றதுனால, வழிபாட்டை ஃபாலோ பண்றதுனால இங்க இப்ப இவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவுன்னா 3 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை அவங்க அம்மாவுக்கு பிறந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிறந்த வந்து பையன் பிறந்து அதுக்கப்புறம் 2 பையன் பிறந்து அதுக்கப்புறம் தான் பத்மா பிறந்திருக்காங்க. அப்புறம் பத்மா யாருன்னாக்க தீனா மிரியமோட அனதர் இன்கார்னேஷன். அப்ப பத்மா வந்து அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்க, பத்மாக்கு வந்து பத்ம சாம்பவான் பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் குரு ரின்போச்சோட இன்னொரு நேம் அது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தோஷோமான்னு பேர் வச்சிருக்காங்க. அது எப்படின்னாக்கா அவங்க அம்மா பிறந்த இடம் அது நாம் திஷோ சிக்மீன் ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல வந்து அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களோட குல தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா நாம் திஷோன்ற ஒரு லேக். அந்த லேக் தான் அவங்களோட குலதெய்வம். அந்த லேக்ல ஏன்னா அந்த காலத்துல வந்து சில இதுல எல்லாம் நிறைய வந்து நேச்சரை பேஸ் பண்ணியே வாழ்க்கைகள்லாம் அமைஞ்சிருக்கும் மக்களுக்கு. அந்த மாதிரி இனத்துல இவங்க வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து நாம் திஷோன்னு இவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. பத்மா தொஷோமான்னு பேரு இவங்களுக்கு கூப்பிடுவாங்க. இவங்க அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இவங்களை வந்து தொஷாமான்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பா சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பத்மான்னு கூப்பிடுவாங்க. இப்படியே இவங்களோட லைஃப் பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பத்மா பிறந்த அனதர் 2 years கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர். அந்த சிஸ்டர் பேரு வந்து பூமோ. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அப்பா வந்து என்னன்னா அம்மா ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றாங்க, அப்பா ஒரு ஸ்திதியில இருக்காரு. அப்படியே இருந்து கூட 2 பேருக்குள்ளயா அப்பாக்கும் அம்மாக்கும் அவங்க வந்து அப்பாவா அப்பாலாம் அம்மாவா அம்மாலாம் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளயும் எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வரவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுதந்திரத்தை அவங்கவுங்க மதிப்பு கொடுக்கறவங்க. அதுவும் இல்லாம பெண் குழந்தைங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல அவங்களுக்கு பாடசாலைக்கு அமைச்சு தேவையான அந்த நாலேஜ், எஜுகேஷனல் நாலேஜ் எல்லாமே கொடுக்கறதுல அம்மாவும் அப்பாவும் ரொம்ப இதுவா இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்படி லைஃப் போயிட்டே இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மாடிக்கு போவாங்க. அவங்க வீட்டுல மாடி இருக்கு, மொட்டை மாடிக்கு போய் அங்க நிறைய பிளான்ட் வச்சிருக்காங்க. என்ன மாதிரி பிளான்ட் வச்சிருக்காங்கன்னா நிறைய அந்த மெடிசினல் வேல்யூ இருக்கிற அந்த பிளான்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பிளான்ட் எல்லாம் எடுத்து அந்த பிளான்ட்ல இருந்து மெடிசன் தயாரிச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் அவங்க அம்மா அங்க போய் அந்த பிளான்ட்ல இருந்து மெடிசன் எடுக்கும் போது பூமாவும் பத்மாவும் போய் அம்மா பக்கத்துல உட்காந்துப்பாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கல்ச்சர் பத்தின பெருமைய சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், எங்களோட வம்சாவழி இப்படி இருக்கும், அதுக்கு சம்பந்தப்பட்ட சில ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வம்சாவழிகளுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னா இந்த திபெத் எப்படிப்பட்ட இடம்னாக்க ஒரு நிறைய விஸ்டம் ஞானத்தை வந்து அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அது வந்து மவுண்ட் கல்யாஷ் இருக்கு, அது கைலாஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதர் சைடு மான்சரோவர் ரிவர் கூட அதுக்கும் அதர் சைடு அதர் சைட்ல தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து கல்ச்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படின்னா நிறைய குருமார்கள், மாங்ஸ், எஸ்பெஷலி புத்திசம் ரொம்ப நல்லா டெவலப் ஆன இடம் அது. அதுக்கும் இல்லாம
இங்கேருந்து காஷ்மீர்ல இருந்து பண்டிட்ஸ் அவங்க எல்லாருமே போய் அங்க அவங்களோட ஞானத்தை அங்க கொடுப்பாங்க. அங்க இருந்து மாங்க்ஸ் வந்து காஷ்மீருக்கு வந்து இவங்க கிட்ட பண்டிட்ஸ் கிட்ட படிக்கவும் படிப்பாங்க. அங்க இருக்கிற நிறைய சேஜஸ் எல்லாம் இருப்பாங்க, அங்க சேஜஸ் கிட்டயும் இவங்க வந்து விஸ்டம் எடுத்துப்பாங்க. இப்படியே வந்து என்ன ஆகும், ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த என்ன கிராஸ் பார்டர் கல்ச்சர்னு இருக்கு பத்தியா, அது வந்து ரொம்ப நல்லா அமோகமா இருந்தது. எந்த விதமான ஈகோ கிடையாது இந்த ஸ்பிரிச்சுவல் ஷேரிங்ல. நான் சொல்றதுதான் பெருசு, நீ சொல்றதுதான் பெருசு அப்படின்ற எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா நோ ஜட்ஜ்மெண்ட் நோ ஆர்குமெண்ட் அப்படின்ற அந்த பாலிசியை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றவங்க. அப்படியே வந்து வாழ்க்கை போயிட்டு இவங்க அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வம்சாவழியில வந்த சில தெய்வங்கள் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப காலத்துல IHO இயோன்னு வந்து என்ன இருக்கும், ஒரு டிவைன் பீயிங்ஸ். அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா, அங்க திபெத்துக்கு வருவாங்களாம். அங்க திபெத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து திடீர்னு என்ன பண்ணுவாங்க, மவுண்டன்ல இருந்து ஒரு மவுண்டனோட டாப்ல இருந்து இன்னொரு மவுண்டன் டாப்புக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். நதி மேல நடந்து போவாங்க அவங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஐஸ்பர்க் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தெல்லாம் தண்ணி அந்த மெல்ட் பண்ண வச்சு, அந்த ஐஸ வந்து ஐஸ்பர்க வந்து மெல்ட் பண்ண வச்சு அந்த இடத்துல வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், ஹியூமனுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்களாம். எந்தெந்த இடத்துல வந்து வறட்சி இருக்கும், அந்த இடத்துல மழை பெய்யாம மக்கள் வந்து வறட்சியில கஷ்டப்படுற டயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, மேகத்தோட அவங்களோட பரிபாஷையில பேசுவாங்களாம். மேகத்தோட பேசி அந்த இடத்துல வந்து மழை கொண்டு வர வரைக்கும் அவ்வளவு ஆற்றல் மிக்கவங்களா அவங்க இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில காலத்துல இந்த கதையெல்லாம் அவங்க அம்மா வந்து சொல்வாங்க, பத்மாக்கும் பூமாக்கும் சொல்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சில காலம் கழித்து என்னாச்சுனாக்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட பாடி சில இது டெக்கனிஸ் என்ன பண்ணாங்க, ஹியூமனோட இன்டர் மேரேஜ் பண்ணிட்டு இங்க பூமியில இருந்துட்டாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி போவாங்கன்னா, அவங்களோட பாடியை இங்க பூமியில விடமாட்டாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, ரெயின்போ, அந்த ரெயின்போல போய் அப்படியே அவங்க மெர்ஜ் ஆயிடுவாங்க. அவங்க கிளம்பி போகும்போது வானத்துல வந்து ரெயின்போ வருமா. இப்ப கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய மகான்கள் வந்து இந்த பூமியை விட்டு போகும்போது வானத்துல வந்து ரெயின்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதே நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் தீனா மிரியம், அவங்க அப்பா வந்து 100 years வாழ்ந்திருக்காரு. அந்த 2020லயோ 21லயோ அவங்க அப்பா பாடியை வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது அங்க வானத்துல வந்து வானவில் வந்துதான், அவங்க அப்பா போகும்போது வானவில் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நிறைய இங்க ரிஷிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அரபிந்தோ, அதே மாதிரி ரமண மகரிஷி, யோகானந்தர், இவங்க எல்லாமும் போகும்போதும் தான் வானத்துல அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அவங்க கலந்து போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்கே இருந்து பண்ணிட்டு அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு அப்ப என்ன ஆகும்னாக்க, நாகாஸ் நாகாஸ் வந்து அந்த இடத்த வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாகாஸ் வந்து எப்படி வருவாங்கன்னா, சர்ப்பம் சர்ப்பம் வடிவத்துல வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்தெல்லாம் ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் காலங்கள் செல்ல செல்ல வந்து மனிதர்களுக்குள்ள ஒரு அரக்கத்தனமான குணங்கள் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சவன, சர்ப்பத்தினால இங்க பூமியில இருக்க முடியல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட லோகத்துக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்ப வந்து மனிதர்கள் வந்து தன்னுடைய குணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சதோ அப்ப வந்து என்ன ஆகும், நிறைய கிளாஷ் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அசுர குணம் உள்ள மக்களும் அங்க இருந்தாங்க, அதே சமயத்துல நல்ல குட் ஹியூமன் பீயிங் இருந்தது. அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்துல 16 ஒரு கிங் இருந்தாங்க அந்த இடத்துல. அந்த கிங் என்ன பண்ணாங்க, அந்த கிங்கோட டாட்டரை வந்து என்ன ஆச்சுனாக்க, ஒரு அசுரர் வந்து என்ன பண்ணாங்க, கடத்தின்னு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, தன்னோட டாட்டரை வந்து இது பண்ணிட்டு மீட்டுட்டு வரத்துக்காக என்ன பண்ணாரு, இவரும் வந்து ஆர்ம்ஸ் எடுத்துட்டு போர் புரியறதுக்கு குதிரையில போயிருக்காரு. அங்க குதிரையில போயிட்டு கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு, யோசிச்சிருக்காரு, இவங்களை வந்து வெப்பன்ஸ் வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாமா, இல்ல இவங்களை வந்து என்ன மாதிரி நம்ம அட்டாக் பண்ணாக்க இவங்க நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும்போதுதான் அவருக்கு என்ன புரிஞ்சுதுனாக்க, யூனிவர்ஸோட லவ் எனர்ஜின்ற வெறும் மிகப்பெரிய ஒரு வெப்பன்
ஒரு அந்த வெப்பனை என்ன பண்ணாரு அவர் யூஸ் பண்ணி அந்த டொமைன் அந்த அசுரர்களோட ஹிருதயத்துல நுழைஞ்சு அவர் பார்த்திருக்காரு இவங்க எதுனால இவங்க அசுர குணத்தோட இருக்காங்க, இவங்களோட கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சு அந்த கோபத்துக்கான காரணத்தை என்ன பண்ணிருக்காருனாக்க இது பண்ணிருக்காரு, டைலூட் பண்ணிருக்காரு. அதை டைலூட் பண்ணி அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து யூனிவர்ஸோட லவ் புரிய வச்சு அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வார் நடக்கல, அந்த சண்டை நடக்காம அழிவுகள் ஹியூமன் பீயிங்க்கு எந்த அழிவும் இல்லாம அந்த இடத்த என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க, காப்பாத்திருக்காங்க. காப்பாத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவரும் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அந்த டொமைன்ஸ்ல நிறைய பேர் வந்து மனமாற்றம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப ரியலைஸ் பண்ணிட்டு என்ன ஆனாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அசிட்டிக் லைஃப் துறவரத்தை மேற்கொண்டாங்க. அப்படி துறவரத்தை மேற்கொள்ளும் போதுதான் இவங்க இந்த இவர் இருக்கார் இல்லையா, அந்த கிங் இருக்கார் இல்லையா, டான்பா ஷர்ராப், அவரை என்ன பண்ணிருக்காருனாக்க அவரோட அந்த அவரும் என்ன பண்ணிருக்காங்க, ராஜ்யத்தை திறந்துட்டு அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, அந்த துறவரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. அவர் அந்த துறவரத்தை மேற்கொள்ளும் போது அவரோட கிரேட் கிரேட் குரு, நம்ம சொன்னோம் இல்லையா, குரு ரின்போர்ட், அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, புத்திசம் டெவலப் பண்ண இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்து மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில அவர் பாடியை வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணாருனாக்க, எப்படி போனாருனாக்க 1000 பெட்டல்ஸ் தாமரை பெட்டல்ஸ்ல உட்கார்ந்து அப்படியே ஒளி வடிவமா அவர் என்ன பண்ணாரு, இந்த இடத்த விட்டுட்டு அவர் போனாரு அப்படின்னு அவங்க அம்மா அந்த கதையை சொல்வாங்க. ஏன் அந்த கதையை சொல்றாங்கன்னா அவங்க அம்மா, நீங்க வந்து இந்த பான் கல்ச்சர்னு சொல்றீங்களே, அப்பாவோட கல்ச்சருக்கு வித்தியாசப்பட்டதுன்னு, அந்த பான் கல்ச்சர்ல இருந்த ஒரு மிகப்பெரிய அரசர், ஒரு ஞானி தான் என்ன ஆனார்னா புத்திசம்க்கு வந்தாரு. அந்த அப்புறம் 16,000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, புத்திசம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சது. அதனால இவங்களோட ப்ராஜெக்டையும் என்னன்னாக்க பான் கல்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வந்து மேல இருந்து மவுண்டன் காட் அண்ட் ரிவர் காட் அவங்க வருவாங்களாம், அந்த பூமிக்கு வருவாங்களாம். அந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, அந்த நேச்சரும் அவங்க பழகணுங்கிறதுக்காக விதவிதமான உருவங்கள் எல்லாம் அவங்க எடுப்பாங்களாம். எப்படிப்பட்ட உருவம் எடுப்பாங்கன்னா, ஒரு டைம் வந்து லைனா மாறுவாங்களாம், இன்னொரு டைம் வந்து என்ன பண்ணா இது புலியா மாறுவாங்களாம், இன்னொரு டைம் லெப்பர்டா இருப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி அங்க இருக்கிற அந்த மிருகங்களோட பரிபாஷையில பேசிப்பாங்களாம். பேசி ஹியூமன் பீயிங்க்கு எந்தவித ஆபத்தும் வராம அவங்களை எப்படியெல்லாம் காப்பாத்தணும், அவங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பேசிப்பாங்களாம். இவங்களோட வேலை என்ன, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பிரிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டா அந்த இடத்த வந்து எடுத்துன்னு போறதுக்காக அவங்க எல்லாம் வந்து இங்க பூமியில ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இத வந்து இவங்க கேட்பாங்க. ஆனா என்னன்னா, அப்பா நீ வந்து இப்படி சொல்ற, நீ வந்து ஸ்பிரிச்சுவல் அது ஸ்பிரிட்ட கூப்பிடுற, ஸ்பிரிட்ஸ் வந்து இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படி எல்லாம் நீ சொல்ற. ஆனா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அசுரர்கள்ங்கிறது வேற எங்கேயும் வெளியில கிடையாது, நம்மளோட குணங்கள் நமக்குள்ளதான் இருக்கு. அதை வந்து நம்ம டிசால்வ் பண்ணாதான் அந்த தெய்வத்துவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும்